Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது டிசைன் ஒன்று பார்க்கலாம். இதுக்கு நான் 2/6 சைஸ் எடுத்திருக்கேன். 2/6 சைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கட் பேங்கிள்ஸ் தான் எடுத்திருப்பேன். ஆனால் இதில் க்ரீன் கலர் ரேப் பண்ணி வச்சுருக்கிறது ஃப்ளாட்டோட ஃபோர்கட் பேங்கிள்ஸ். கோல்டன் ரேப் பண்ணியிருக்கிறது நார்மல் கர்வ் மாதிரி இருக்கும். அது ஃபோக்கட் பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைனுக்கு என்னென்ன ஸ்டோன்ஸ் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்கொயர் ஷேப்பில் டார்க் க்ரீன் கிளாசி, 3 mm ரவுண்ட் கோல்டன், அதே 3 mm ரவுண்ட் க்ரீன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். 4 சைட்ஸில் மட்டும்தான் இந்த டிசைன் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இது கர்வ் ஷேப், இது நம்ம நார்மல் பேங்கிள், ஸோ அதனால் நல்லா ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் க்ளாஸியை டார்க் க்ரீன் ஸ்டோனை நான் நம்ம டைமண்ட் மாதிரி டேர்ன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே 2 கோல்டன் 3 mm ரவுண்ட் ஸ்டோன்ஸை வச்சுட்டு அதுக்கு கீழே நான் இது ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கீழே ஒரு க்ரீன் வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு அந்த பக்கமும் கொடுக்க போகிறேன் நான். இந்த பேங்கிளோட தீம் ஒரு நல்ல டார்க் க்ரீன் சாரீ வித் கோல்டன் ஜரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதுக்கு இந்த செட் ஒரு மினி ப்ரைடல் செட் மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த தீம் தான் இது. அண்ட் இந்த சென்டர் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க டிசைன் இன்ஸ்பிரேஷன் நான் ஒரு கோல்டன் பேங்கிள்னு தான் பார்த்து எடுத்தேன். அந்த டிசைனும் நான் இங்கே உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இதுதான் அந்த டிசைனா. அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், இப்போ ஒரு சைட் மட்டும் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் அந்த கார்னரில் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம். ஸோ ஒரு பேங்கிளில் 4 சைட்ஸ் மட்டும்தான் இந்த டிசைன்ஸ் வரும். இது நமக்கு சிம்பிளான டிசைன். பாருங்கள், இது நான் இப்போது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இன்னும் ட்ரை ஆகலை. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதனால் ட்ரை பண்ணியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஈஸியாக இருக்கும் இது நம்ம பண்ணுறதுக்கும். நமக்கு சென்டர் பேங்கிள்ஸில் தின் பேங்கிள்ஸாக நம்ம போட்டுக்கலாம், நார்மலாகவும் நம்ம வெறும் தனியாகவும் போட்டுக்கலாம். இது அந்த கோல்டன் ரேப்டு. இப்போ இது பார்டர் பேங்கிள்ஸ். இது அந்த டார்க் க்ரீனுக்கு நம்ம எப்பவுமே ஸ்கொயரோட டார்க் க்ரீன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து வைப்போம். இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் மாதிரி இருக்கும். இதுவும் டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கும் நம்ம ஸ்கொயருக்கும் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோனும் வேறு, அந்த ஸ்டோனும் வேறு. இந்த ஸ்டோனை நம்ம பிளேஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா பேரலோகிராம் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லைனும் கீழே இருக்க லைனும் நம்ம பேங்கிள் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் வரா மாதிரி வச்சிங்கன்னா ஒரு க்ராஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதை பிளேஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டோன்ஸை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டே வந்தீங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் நமக்கு. ராம்பஸ் டைமண்ட் கட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். டைமண்ட் கட்னால் நம்ம ஸ்கொயரை நீங்கள் டேர்ன் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த டைமண்ட் ஷேப் மாதிரி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பேரலோகிராம், மேலே 2 லைன் இருக்கும், கீழே க்ராஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன் செக், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோன் வேணுமோ அதை பிக் எடுத்துகிட்டு அந்த மாதிரி கேட்டு இல்லை அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இதுவும் இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் பேங்கிள்ஸ்க்கெலாம் நல்லா இருக்கும். இது நான் ஃபுல் பேங்கிள்க்கு அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண டிசைனில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வச்சுட்டு 4 mm ரவுண்டு வச்சு கொடுத்துருக்கேன், ஒரு 2 டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே கொடுத்துட்டு இன்னும் டார்க் க்ரீன் கொடுத்துட்டு ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இது ஃபைனல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அந்த சென்டரோடது. நான் கொடுத்த டிசைன் பாருங்கள், அந்த க்ரீன் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சாச்சு. ஸ்கொயர் பேங்கிள்ஸ்க்கும் இந்த ஷேப் ஸ்டோன் பேங்கிள்ஸ்க்கும் நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்க வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம பார்டர் பேங்கிள்ஸாகவும் போட்டுக்கலாம், தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள், நான் சும்மா எடுத்து காமிக்கிறேன். இடையில 2 மட்டும் போட்டாச்சு. நீங்கள் 2 கையில் வேணுனாலும் வெறும் 4 வளையலாகவும் போட்டுக்கலாம். இல்லை நம்ம ஒரு கையில் எப்பயும் வாட்ச் கட்டுவோம், வாட்ச் கட்டிட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 2 க்ரீனுமே எடுத்து நீங்கள் பார்டராகவும் போடலாம். இல்லை ஒரே ஒரு க்ரீன் வச்சு இடையில் 4 அந்த கோல்டன் ரேப்பிடும் வச்சு போடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங்.